இந்த பசங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அந்த தயாவான் ஃப்ரெண்டு வந்து இவ்வளோ பெரிய கீபோர்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர கொடுத்துருக்கான். விஹானோட ஃப்ரெண்டு. ஏன்னா இந்த பையன் வந்து கீபோர்டு வேணும். கீபோர்டாக பியானோண்ணா இது? சரி, கீபோர்டு பியானோ கூட வித்தியாசம் தெரியல. ஸோ இந்த கீபோர்டு வேணும்னு ஒரே அடோன்னு சொல்ல முடியாது, ஒரு வருஷமாக கேட்டுட்ருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சடன்னாக அந்த இது வந்து ஒரு வாரமாக ஒரே அது வேணும் வேணும் வேணும்னு அதை பற்றியே தான் பேச்சு வீட்டில். ஸோ அவங்க அண்ணன் வந்து அவங்க ஃப்ரெண்டோட பேசி இந்த பையனுக்கு கீபோர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். பாருங்கள் எப்படி. இந்த கீபோர்டு விலை என்னடா ஆனே அவ்வளோ 20K 20,000. காய வச்சு அங்கே வச்சுருந்தேன். ஃபுல்லாக வெளியில் இருக்குது, உள்ளே எடுத்து வைக்கல. அந்த பில்லோ பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ எல்லாமே ஜாக்கெட் வெளியில் இருந்துச்சு, பேக்கு கீழே வச்சுட்டு வந்தேன். இப்போ சொல்லி மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் பியானோலேயே உட்காரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ எல்லாம் பண்ணிவிட்டு சும்மாவே வந்து நான் கொஞ்சம் டென்ஷன் ஆனால் சில்லம்மா கூலம்மா சில்லம்மா. எப்படிடா சில்லு வருது? எப்படி சில்லு வருது? வாட்டர் பாட்டில் கூட எடுத்து வைக்கல. டெய்லி சிஸ்டமில் ஏன்டா உட்காந்துட்ருக்கேன்னா டெய்லி நான் வந்து செய்வேனே, கொஞ்ச நேரம் உட்காருவேனே. என்ன தேடுறானாக்கா கார்சம். ஸோ இவங்க மிஸ்திரி எதிர்க்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சரி டக்குன்னு கூப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபுல்லாக ஒரு கேப் இருக்கும். ஸோ இது மாதிரி குட்டி குட்டி வேலைக்கெல்லாம் யார் இந்த டைல்ஸ் போட்டாங்களோ அவங்க கூப்பிட்டா வரவே இல்லை. இதோ வரேன்னு. ஸோ அதை நம்ம கூட்டும் போது அந்த மண்ணாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மெலீஸாக பாருங்கள். சரி இவங்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் அப்படியே பூசி விட்டுருங்க. மசாலா ரெடியாக இருக்குது. எதிர்க்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 2 நிமிஷம் வேலை இது, அவ்வளோதான். இந்த மாதிரி செய்ய வச்சாதான் வேலை. இந்த மாதிரி குட்டி 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 சில்லற வேலைக்குன்னா சில்லற வேலை 2 நிமிஷம் வேலை அவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் தலைக்கு எடுத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி அது ஆகும்போது ஆட்டும். இதுக்கெல்லாம் ஆளவும் கூப்பிட முடியாது. எனக்கு பேஷன்ஸும் இல்லை. இது பூசிட்டாங்க நீட்டாக. இது செஞ்சுட்டு இருக்கும் போதே தான் அதுவும் பார்த்தேன். அங்கேருந்து இந்த கார்னரில் இந்த வாஸ்பிடி சைடில் வந்து எறும்பு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேயும் ஒரு லேஸாக ஒரு லைனு இப்போ நீட்டாக பூசிட்டாங்க. அப்பா ஒரு வேலை இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இவ்வளோ ஈஸியாக குயிக்காக முடிக்கிற வேலை என்ஜினியருக்கு சொன்னால் பார்க்குறேன் அனுப்புகிறேன்னு வாங்க, ஆளே கிடைக்கல, எல்லாம் பிஸியாக இருக்காங்கன்னு வாங்க, யாரோ வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது டக்குன்னு கூப்பிட்டு வேலை முடிச்சு கையில் நம்ம கொஞ்சம் ஏதாவது காசு கொடுத்தா க்ளீனாக அழகாக முடிச்சிடுவாங்க. அவங்க பிரேக்கில் கூட வந்து செஞ்சுருவாங்க. கிச்சன் யூட்டிலிட்டிக்கு கீழே இருக்கிற சிங்க்குக்கு கீழே இருக்கிற ஹோலு, இங்கே சிலிண்டர் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஹோல் தெரியும். அங்கேருந்து தான் இப்போ எலி வருது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். அங்கே வந்து அந்த ஸ்டாப்பர் அது என்னது அது அந்த ஜாலி போடணும். இந்த ப்ளம்பருக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இன்றைக்கி வரைக்கும் போட்டு கவர் பண்ணி வச்சேன். ஆனால் யூஸ் இல்லை, ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேங்குது, சைட்லேருந்து வருது. ஃபைனலி ப்ளம்பரும் வந்துட்டார். ஸோ அந்த சிங்க்குக்கு நம்ம சைடில் தானே பார்த்தோம், சிங்க்குக்கு கீழே இவ்வளோ பெரிய ஹோல் இருக்குது. ஸோ நாளைக்கு அது ஜாலி எடுத்துகிட்டு வந்து மாட்டிடுறாங்களாம். இன்றைக்கி சமையல் வந்து பிளேன் தால், டொமேட்டோ தால். இது வந்து மீன். இது கொஞ்சம் சடந்து, அதனால் ஃபஸ்ட்டு போட்ட உடனே கொஞ்சம் கவர் பண்ணி வச்சிடுறது. இது வந்து ரூப்சந்த். நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பேன், ரொம்ப டேஸ்டி மீன், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இது வந்து கொஞ்சம் மிச்சம் மீதி இது இருக்குது நம்ம மோர் குழம்பு. அப்புறம் வந்து ஆலு பட்டல் வந்து கோவக்காய் மாதிரியே இருக்கும், பருவலன்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும், செம்ம அல்டிமேட் டேஸ்ட். ஒரு வெஜிடபிள், ஒரு டேஸ்டியான வெஜிடபிள்னா இதுன்னு சொல்லலாம். பாருங்கள், இது வந்து நீளமாக இப்படி கட் பண்ணி உருளைக்கிழங்கு, இதோட உருளைக்கிழங்கு போட்டு தான் செய்யணும். அப்போ தான் அந்த காய்க்கு அழகு, டேஸ்ட்டு எல்லாமே. ஐயோ இதெல்லாம் சரியாக செட் ஆகல போல் இருக்குது. தயிர் கொஞ்சம் இன்னும் செட் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் சூடாக வடைச்சை சாதம். இது வந்து கொல்லம் ரைஸ். இது வந்து ஜஸ்ட் உப்பு, plain ரெட் சில்லி பவுடர்,
கொஞ்சம் கலந்த மிளகாய் தூள், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். ஃபிஷ் ஃப்ரை ரூப்சந்த் ரெடி. இந்த மாதிரி பிளெயின் சாம்பார் இல்லை தாலோட சாப்பிட பிடிக்கும் ஃபிஷ் ஃப்ரை. கொஞ்சம் பேபி அப்பளமும் வறுத்துடலாம். யம்மி யம்மி இன் மை டம்மி. ஐயோ ஐயோ ஐயோ, அத்தர்வோட ஃபேவரெட் இது உருளைக்கிழங்கு பக்கோடா. இல்லை, இது பஜ்ஜி தானே, பஜ்ஜி. சூசிமா வேடிமா. அத்தரோட ஃபேவரெட், எல்லாருக்குமே பிடிக்கும். இதுன்னா உருளைக்கிழங்கு நம்ம எப்படி பண்ணி கொடுத்தாலும் அது எண்ணெய் போட்டு கொடுத்தா அளவில்லாமல் இறங்கும். புது ரைஸ் ட்ரை பண்ண, ராஜமந்திரி ரைஸ். ரெட்டு கலரில் இருக்குது. இந்த பையனை கெச்சப் பாருங்கள், ரெட்டு கலரில் இருக்க ரைஸு. இன்னும் நான் டேஸ்ட் பண்ணல. ஸோ இந்த பையன் வந்து நான் எனக்கு டிங்கிள் வாங்கினா படிச்சுட்டு தானே. ஏய், ஸ்கூல்லேருந்து வந்து யூனிஃபார்ம் கூட ஓப்பன் பண்ணல. ரைஸ் யார் சாப்பிட்றது? மோர் குழம்பு நல்லாயிருக்கும், சூட்டபிள். இதுவும் சந்தையில் வாங்கின கடாய். 2 கடாய் வாங்கினேன். எப்படி புஸ்ஸுன்னு வருது இங்கே பாருங்கள், எப்படி புஸ்ஸுன்னு ஒப்பி இருக்குது. நல்லா மேலே கிறிஸ்பு, உள்ளே நல்லா சாஃப்டான உருளைக்கிழங்கு. வந்து ஹோமமும் போட்டிருக்கேன், நல்லா க்ரஷ் பண்ணி மாவோட. உருளைக்கிழங்கு ஓவர். லாஸ்ட் மாவில் எப்போவுமே ஆனியன், ஏன்னா அது நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், விஹானுக்கு பிடிக்கும். அப்புறம் நம்ம தோட்டத்துக்கு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்க்கு. போது தான் இப்படி தீஞ்சு போகும். ஏன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. நாளைக்கு காலையில் பசங்களாம் தூங்கி எழுந்திரிக்கலன்னா என்னோடய பொறுப்பு கிடையாது. அலாம் கிளாக் வந்துருச்சு. எத்தனை நாள் அலாம் கிளாக் இல்லை, மொபைலில் கூட நான் தூரமாக வச்சுட்டு படுக்க சொல்லுவேன், கொஞ்சம் ஹையில் வால்யூம் வச்சுட்டு. கேட்கவே மாட்டேங்குது. ஸோ நான் 2 வாட்டிக்கு மேலே போய் வரணும். ஒரு வாட்டி இவனே எழுப்பணும், மறுபடியும் போகணும், ஒரு வாட்டி விஹானை எழுப்பணும், மறுபடியும் போகணும். அந்த மாதிரி காலையில் 4-5 வாட்டி அப் அண்ட் டவுன் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு வாட்டி எழுப்பிட்டு வரணும், மறுபடியும் இன்னொரு வாட்டி செகண்ட் கால், அதுக்கப்புறம் ஃபாலோ அப் கால். நான் ஒரு டிஷர்ட் வாங்கியிருக்கேன். இந்த பையன் இந்த ரியாக்ஷன் பாருங்கள். எனக்கு பார்ப்போம். அலாம் கிளாக் வந்தாச்சு. இனிமேல் ஸ்கூல் பங்க் நான் எழுப்ப மாட்டேன். ஸ்கூல் பங்கான ஆகிட்டு போகுது. இனிமேல் ஐ டோன்ட் கேர். ஒரு ரியாக்ஷன்னு ஒரு இது ஒன்றுமே இல்லை. இவன் ஐ டோன்ட் கேர்னு உட்காந்துட்டு டிங்கிள் படிச்சுட்ருக்கான். ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அமேசான் ஹால் முடிச்சிருவோம். லிங்க்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். மென்ஸ் டிஷர்ட், ஃபுல் கை டிஷர்ட் விஹானுக்காக தான் வாங்கினேன். பசங்க கடகடன்னு வளர்ந்துடுறாங்க. ஸோ வீட்டில் மாற்றி போடுறதுக்கு, இப்போ வெளியிலலாம் போகிறா இல்லைங்களா, டியூஷன் அந்த மாதிரி போடுறதுக்கு நல்லா இருக்குது. பட் விஹானுக்கு வந்து இது பிடிக்கலையாம். ஸோ வேறு கலர் ஏதாவது இருந்தால் பார்க்க சொல்லியிருக்கான். ஸோ நான் பார்க்கணும். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணணும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டி இருக்குது, நமக்கு கவலை இல்லை. ஃபுல் கை மென்ஸ் காட்டன் டிஷர்ட் விலை 299 rupees. இதில் இத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளாக், ப்ளூ, க்ரீன், ஒயிட், பிங்க், எல்லோ, ரெட். இது ஒரு சாஃப்ட் எல்லோ கலரில் ஒரு குர்த்தி. மேலே ஃபுல் பிளேன், கழுத்துக்கிட்ட மட்டும் எம்ப்ராய்டரி இருக்குது. கையில் கொஞ்சம் டெக்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே கலரில் கீழே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, நல்லா பூ போட்டு. ஸோ நல்லா இருக்குது. இது வந்து ஜீன்ஸ் மேலே போட்டோன்னா நல்லாயிருக்கும், ஜீன்ஸ் மேலே கூட நல்லாயிருக்கும். இது பின்னாடி இந்த மாதிரி கொடுத்துருக்கு டிசைன், ப்ளவுஸ்லலாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி. இது மட்டும் எனக்கு ஏதோ பிடிக்கல. இது வேணால் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த எல்லோ டாப்போட விலை 619 ரூபாய். ஸோ 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 பியூட்டிஃபுல். இது வந்து கனகாம்பரம் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில ட்ரெஸ் பார்த்தா உடனே நம்ம போடணும்னு தோணும் இல்லையா. இது கொஞ்சம் க்ரஷ்டாக இருக்குது பேக்கேஜிங்னால. இந்த மெட்டீரியல் பாருங்கள், இது வந்து பீபாவோடது. இது வந்து வீட்டில் போடுறதுக்காக தான் வாங்கியிருக்குது. ஆக்சுவலி ஒரு குர்த்தி, பட் இதில் சைடில் கட்டெல்லாம் இல்லை பாருங்கள். கட்டு இல்லாத போது நம்ம ஃப்ராக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. முன்னாடி வந்து க்யூட்டாக ஒரு வீ நெக் அண்ட் சின்ன கை.
வெரி வெரி பியூட்டிஃபுல். இது வந்து எம்ப்ராய்டரி அண்ட் குட்டி குட்டி மணி கொடுத்துருக்காங்க. இந்த நான் வந்து மெஷினில் தான் துவைக்க போகிறேன். இது எந்த அளவுக்கு தாங்கும்னு தெரியல. பரவாயில்ல, மணி இல்லைனாக்கா கூட நமக்கு எம்ப்ராய்டரி இருக்குது. 1200 பீபாவோட இந்த பாலிஸ்டர் கனகாம்பரம் கலர் கோரல் கலரில் கொடுத்தா. அடுத்த ப்ராடக்ட் வந்து ரெட் டேப்பில் இருந்து மென்ஸ் ஷூஸ். என் காலுக்காக மென்ஸ் ஷூஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா பிரச்சனை என்னன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் கால். என்னோடய கால் சைஸே 8. லேடிஸ் செப்பல் இல்லை ஷூஸ் ஸ்பெஷலி வாங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷூஸ் வந்து அந்த 6-7 சைஸோடு நின்றும் சர்டன் பிராண்ட்ஸு. எனக்கு பிடிச்ச ஷூஸு கிடைக்காது. சரின்னு பார்த்தா ரெட் டேப்பில் இருந்துச்சு, போட்டு பார்க்கலாம், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து சைஸ் கரெக்டாக இருக்குது. ஆனால் பசங்க வந்து அவங்க வந்து எனக்கு இது ஏன் இது மாற்றிட்டு லேடிஸே வாங்குங்கன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். பிடிச்சிருக்கு. இது வந்து சும்மா வாக் பண்ணுறதுக்கு தான். என்கிட்ட புது ஷூ வாங்கியிருந்தேன், அது நாய் கடிச்சிருச்சு. என்ன பண்ணுறது? இதே மாதிரி பிளாக் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து சோல், எனக்கு வந்து சோல் வந்து நல்லா திக்காக இருக்கணும். ஸோ வாக் பண்ணும் போது ஜாலியாக இருக்கும். இது நல்லா தானே இருக்குது. இதில் என்ன பிரச்சனை? இது வந்து மேபி கொஞ்சம் மேஸ்குலினாக இருக்கலாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் மென்ஸ் மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. பசங்க வேணவே வேணான்றாங்க. ஒரு பக்கம் ஸ்கூல் ஷூஸ், விஹான் சொல்கிறதுனா ஸ்கூல் ஷூஸ் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, எப்படின்னா இருந்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு வந்து போடும்போது லேசாக ஒரு சுத்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு சைஸ் சின்னதாக வாங்கி பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, கம்ஃபர்ட்டும் சூப்பராக இருக்குது. ரெட் டேப் பிராண்டு மென்ஸ் ஷூஸ். இது ரெட் டேப் ஸ்போர்ட்ஸ் வாக்கிங் ஷூஸ், ஸ்லிப் ரெசிஸ்டன்ட். இதோட விலை 979 rupees. நம்ம லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு க்யூட் பேபி சோப் பேக் ஆஃப் 2. இது வந்து மதர் ஸ்பர்ஷ் பிராண்ட்லேருந்து 180 ரூபாய் இதோட விலை பேக் ஆஃப் 2க்கு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி பேபி ப்ராடக்ட், வந்து நியூ பார்ன் பேபி சோப் இது. ஸோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆன்டி அலர்ஜி, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மெல்லே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இது வந்து சோப்ஸ் மட்டும் கிடையாது, எனக்கு ஈவன் லோஷன்ஸ், எண்ணெய் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அமேசானில் டிஸ்கவுண்ட்ஸ் சேல் போயிட்டுருக்கு, மல்டி பிராண்ட் சேல். எல்லா பிராண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு 40% மினிமம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அப் டு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட்ஸும் அவைல் பண்ணலாம். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அந்த குழந்தை ஸ்மெல்லே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இந்த ஸ்மெல் பண்ணிக்கலாம். அந்த குழந்தை ஸ்மெல்லே பாருங்க டிவைனாக இருக்கும். ஸோ இந்த பெட்ஷீட் நான் இப்போ தான் மாற்றினேன். இது வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன், நல்லாயிருக்கு. இந்த இதுக்கு வந்து தலகாணி உரையில், தலகாணி உரை வந்து என்கிட்ட இருக்கிறத நான் போட்டிருக்கேன். பட் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி அந்த வெல்வெட்டி டச், மெஷின் வாஷபிள். இதில் வந்து கலர்ஸும் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த பெட்ஷீட் வந்து நம்ம மேலே இருக்கிற ரூமுக்கு வாங்கினேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஃபுல்லாக கிரேயாக இருக்குது, கிரே வேணான்னு சொல்லி. பட் இந்த பெட்ஷீட் மாற்றணும்னு சொல்லி எனக்கு கரெக்டாக சைஸ் இல்லை. அதனால் சரி இது புதுசாக இருந்துச்சுன்னு எடுத்து போட்டு விட்டேன். அதனால் கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்ட்டுக்கு வந்து அந்த ஆரஞ்சு இது அப்படி போட்டு விட்டுருக்கேன். சரி, ஓகே, நம்ம வீடியோ முடிப்போம். லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிடும் கீழே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.